லியோ படம் ரிலீஸ் ஆகி 6 நாளில் பாகுபலி 2ஓட ஒரு முக்கியமான சாதனையை முறியடிச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் 6 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ, அப்புறம் நேற்று 6வது நாள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னும் சில படங்கள் பகவந்த் கேசரி, கணபத், அப்புறம் டைகர் நாகேஸ்வர ராவ், அப்புறம் வந்து கோஸ்ட், இந்த 4 படங்களோட ஷேரு இதுவரையும் வந்து இந்த படம் வந்து எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ அந்த படத்தோட பட்ஜெட், எவ்வளோ தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, இந்த படங்கள்லாம் என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி வந்து இன்னொரு 2 முக்கியமான திரைப்படத்தை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பிகில். ஸோ அதுவுமே வந்து இதே நாளில் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ 4 years ஆஃப் பிகில், அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் தமிழ் சினிமாவோட ஒரு கல்ட் கிளாசிக் மூவி தேவர் மகன். ஸோ 31 years ஆஃப் தேவர் மகன், இன்றைக்கி அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் தப்பாகவே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப கம்மியான நபர்கள் மட்டும்தான் சரியான பதில் சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, புதுப்பேட்டை தான். புதுப்பேட்டையில் வந்து எங்கள் ஏரியா உள்ளே வராது அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர். ஸோ ரொம்ப கம்மியான நபர்கள் தான், மொத்தமே ஒரு 10 பேர்கிட்ட தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் 5 பேர் ஆர்வி கௌதம் கமல், அப்புறம் கெவின் பால், அதுக்கடுத்ததான் விஸ்வநாத், அப்புறம் ஏடி ஆர்யா அப்படிங்கிறவர், அருண் ஏகே. ஸோ இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். வசூலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, அதை பண்ணிக்கோங்க. கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், அந்த படத்தோட Day 5 கலெக்ஷன் லிமிடெட் ரிலீஸ் தான். Day 5 $2.1 million. இது வந்து 17,50,00,000. டோட்டலாக $48.4 million. இது வந்து 402,80,00,000. இந்த படம் ரொம்ப லிமிட்டடான ஒரு ரிலீஸ் தான் ஆகிருக்கு. லிமிட்டடான தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது லியோனார்டோ டிகாப்ரியோ அவர்களோட படம் இந்த அளவுக்குலாம் வந்து வசூலாகாது. அது வந்து அடித்து துவம்சம் பண்ணிடும். இந்த அளவுக்கு வசூலாகுதுன்னா அப்போ எவ்வளோ தான் தேட்டர் கிடச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த படம் ஆப்பிள் டிவியில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ஆக்சுவலாக இந்த படம் ஓடிடிக்காக தான் இந்த படமே பெரிய விலைக்கு வாங்கப்பட்டது. அவங்க ஆப்பிள் டிவி ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்து தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. ஆனாலும் ஃபேன்ஸோட அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப லிமிட்டடாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து தேட்டரில் இப்போ ஒரு விலைக்கு ஒன்று விற்று நம்ம வந்து அப்படி பண்ணுவோம்ல, அப்படி நடக்கலை. ஸோ தேட்டரில் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதில் என்ன ஷேர் வருமோ அது ஆப்பிள் டிவிக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் பாதி ஷேர் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஆப்பிள் டிவி தான் இந்த படத்தை மொத்தமாக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதனால் இதை வந்து நம்ம ஒரு தேட்ரிக்கல் ரிலீஸு, அது ஒரு தேட்ரிக்கல் கலெக்ஷனாக எடுத்துக்கவே முடியாது. இது ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணப்பட்டது, லிமிட்டட் ரிலீஸ். அதனால் இதுவே ஒரு போதுமான கலெக்ஷன் தான். ஸோ அப்புறம் கணபத், அந்த படத்தோட Day 5 கலெக்ஷன் இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 1,34,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1,49,00,000. இந்த படம் இதுவரையும் இந்தியாவில் 11,01,00,000, வேர்ல்டு வைடு 12,87,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 125 crore. தேட்ரிக்கல் ரைட்ஸ் 80 கோடிக்கு போயிருக்கு. இதுவரை ஷேரு 6,75,00,000. ஸோ டிசாஸ்டர்னு கூட நம்ம சொல்ல முடியாது, பாக்ஸ் ஆஃபீஸ் பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டிசாஸ்டருக்கும் மோசமான ஒரு தோல்வியை தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒன்று தான் இதுக்கு நடந்திருக்கு. அப்புறம் டைகர் நாகேஸ்வர ராவ், அந்த படத்தோட Day 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 3,68,00,000, வேர்ல்டு வைடு 6,15,00,000. ஆந்திரா தெலுங்கானாவில் 21,90,00,000, வேர்ல்டு வைடு 31,94,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 65 கோடி. தேட்டரிக்கல் ரைட்ஸ் 40 கோடிக்கு போயிருக்கு. இந்த படத்தோட ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 16,60,00,000. ஷேர் மட்டுமே இன்னும் 25 கோடிக்கிட்டே இந்த படம் வர வேண்டியது இருக்குது. தட் மீன்ஸ் 50 கோடிக்கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பகவந்த் கேசரி, அந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 7,14,00,000, வேர்ல்டு வைடு 8,68,00,000. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 62,78,00,000 இது வரையும் டோட்டலாகவும், வேர்ல்டு வைடு 94,21,00,000. பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 95 கோடி. தேட்ரிக்கல் ரைட்ஸ் 60 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 49 கோடி. ஸோ இன்னும் ஒரு 20 கோடி இந்த படம் வந்து வசூல் எடுத்தது அப்படின்னா இந்த படம் ஹிட் அப்படிங்கிறத ஒரு வெர்டிக்டை எடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ப்ராஃபிட் தான் இந்த படத்துக்கு. அதுக்கு அடுத்ததாக கோஸ்ட், அந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் கர்நாடகாவில்
49 லட்சம், வேர்ல்டு வைடு 68 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 10 கோடியே 72 லட்சம், வேர்ல்டு வைடு 14 கோடியே 32 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 21 கோடி. தேட்டர்கள் ரைட்ஸ் வந்து 14 கோடியே 50 லட்சத்துக்கு போயிருக்கு. ஸோ ஷேர் 7 கோடியே 75 லட்சம். இன்னும் இந்த படம் ஒரு 15 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறது வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அப்புறம் லியோ அந்த படத்தோட ஓவர்சீஸ் டே 6 கலெக்ஷன் யூஎஸ்ஏல $154K இது வந்து 1 கோடியே 28 லட்சம். கனடாவில் $56K இது வந்து 46 லட்சம். யூகேல $61K பவுண்ட்ஸு இது வந்து 62 லட்சம். சிங்கப்பூரில் $108K சிங்கப்பூர் டாலர் இது வந்து 65 லட்சம். மலேசியாவில் $623K மலேசியன் ரிங்கிட் இது வந்து 1 கோடியே 9 லட்சம். ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்க அப்படின்னா $94K ஆஸ்திரேலியன் டாலர் இது வந்து 50 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸில் $223K இது வந்து 1 கோடியே 85 லட்சம். ஸ்ரீலங்காவில் 22 லட்சம், நம்ம ஊர் காசுக்கு 5 லட்சம். ஜெர்மனியில் $54K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இது வந்து 47 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $84K இது வந்து 69 லட்சம். ஸோ டோட்டலாக $926K இது வந்து 7 கோடியே 71 லட்சம் வருது. ஸோ நேற்று 6வது நாள் இந்த படம் 7 கோடியே 71 லட்சம் ஓவர்சீஸில் மட்டுமே வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஓவர்சீஸ் டோட்டல் கலெக்ஷன் யூஎஸ்ஏல $4.68 மில்லியன் இது வந்து 39 கோடி. கனடாவில் 10 கோடியே 9 லட்சம். யூகேல 14 கோடியே 1 லட்சம். சிங்கப்பூரில் 11 கோடியே 1 லட்சம். மலேசியாவில் 16 கோடியே 47 லட்சம். ஆஸ்திரேலியாவில் 7 கோடியே 54 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸில் 53 கோடியே 80 லட்சம். ஸ்ரீலங்காவில் 3 கோடியே 56 லட்சம். ஜெர்மனியில் 6 கோடியே 37 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் இந்த படம் வந்து 10 கோடியே 47 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக $172 கோடியே 37 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. $20.7 மில்லியன் ஒரு மிகப்பெரிய வசூல். வெறும் 6 நாளில் 170 கோடிக்கு மேலே ஓவர்சீஸில் மட்டுமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அதுக்கு அடுத்ததாக லியோ படத்தோட டே 6 தமிழ்நாடு கலெக்ஷன் 22 கோடியே 24 லட்சம். ஸோ தொடர்ந்து 20 கோடிக்கு மேலே வசூல் பண்ண 6 நாள் தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாக 6 நாளுமே 20 கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரே தமிழ் படம் லியோ தான். ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 64 லட்சம். கர்நாடகாவில் 3 கோடியே 16 லட்சம். கேரளாவில் 5 கோடியே 21 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 94 லட்சம். ஓவர்சீஸில் 7 கோடியே 71 லட்சம். வேர்ல்டு வைடு 43 கோடியே 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இதுவரையும் 161 கோடியே 29 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய சாதனை. இதுக்கு வர நான் மறுபடியும் ஆந்திரா தெலுங்கானாவில் 40 கோடியே 47 லட்சம். கர்நாடகாவில் 34 கோடியே 66 லட்சம். கேரளாவில் 44 கோடியே 72 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 18 கோடியே 73 லட்சம். இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஓவர்சீஸில் 172 கோடியே 35 லட்சம். வேர்ல்டு வைடு 472 கோடியே 22 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 280 கோடி. அதாவது இந்த படம் 6 நாளில் பாகுபலி சாதனை என்ன முறியடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு 151 கோடி தமிழ்நாட்டில் வசூல் பண்ணி அதிக வசூல் படமாக 5 வருஷம் பாகுபலி 2 தான் வந்து தமிழ்நாட்டில் அதிக வசூல் திரைப்படமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை விக்ரம் பிரேக் பண்ணிச்சு. அப்புறம் வந்து பொன்னியின் செல்வன் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கடுத்து தான் வந்து ஜெயிலர் பிரேக் பண்ணிச்சு. இப்போது வெறும் 6 நாளில் அந்த பாகுபலி 2 ரெக்கார்டை வெறும் 6 நாளில் நம்ம லியோ படம் வந்து அதை பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை. ஸோ இதே மாதிரியே நிறையா சாதனைகள் இருக்குது. அது எல்லாமே முறியடிக்க போகுது. அதே மாதிரியே கேரளாவில் விக்ரம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணி வச்சுருந்தது 40 கோடிக்கு மேலே. ஸோ அதுக்கப்புறம் அதை ஜெயிலர் பிரேக் பண்ணிச்சு. அந்த விக்ரம் சாதனையும் 6 நாளில் முறியடிச்சிருக்கு இந்த லியோ படம். ஸோ வெறும் 6 நாளில் 472 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஹாலிடே கிடையாது. இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டே. ஸோ எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, காலேஜுக்கு போயிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை இருக்கும். ஸோ அவங்களால கூட தேட்டருக்கெலாம் பெருசாக போக முடியாது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கும் இந்த படம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத வச்சு தான் இந்த படத்தோட முக்கியமான வெற்றியே இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இந்த படம் வந்து இன்றைக்கி எவ்வளோ வந்து வசூல் எடுக்க போகுது அப்படிங்கிறது உங்களோட ப்ரெடிக்ஷனை சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ வந்து வசூல் எடுக்கிறதுக்கு 8 கோடி வேர்ல்டு வைடு வசூல் எடுக்கும், 10 கோடி வேர்ல்டு வைடு வசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற வசூலில் கூட நிறைய பேர் வந்து அதாவது இது வந்து இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து எதுவும் எதிர்கருத்துலாம் கிடையாது. ஆனால் அப்படி சொல்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஆனால் அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல ப்ரொடியூசர் சொல்லட்டும், நீ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னோடய வேலை, இதை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது சரியோ தப்போ, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் ப்ரொடியூசர் அதை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லும்போது அதில் இன்னொரு கருத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா
இந்த 400 கோடி 4 நாளில் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் போச்சுல. ஸோ நம்மளே அதை வந்து சொல்லலை, ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம 380 கோடி கிட்ட தான் சொன்னோம், 400 கோடி நம்ம சொல்லலை. 400 கோடி அப்படிங்கிற ஒரு விஷயம் போச்சுல, அதை ப்ரொடியூசரோட அவங்களோட 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோவிலேருந்தே அவங்களோட ஹேண்டில் இருந்தே அவங்க வந்து அதை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா தட் மீன்ஸ் அவங்க அதை அக்ரி பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க அதோட அதிகமாக நம்மளோட அதிகமாக வந்து வசூல் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அஃபிஷியலாக வந்து எதிர்பார்த்து அது ரொம்ப கம்மியாக வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் வந்து ஆஹா நீ சொல்கிறது தான்ப்பா கரெக்டான வசூல்னு சொல்கிறது கூட பாசிபிள் இருக்குது. ஸோ தேவர் மகன் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1992 31 வருஷம் அது இன்னோட இந்த படம் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிச்சுங்க. ஸோ இப்போ கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட இந்த படம் ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு. காலத்துக்கும் இந்த படம் பேசும் பொருளாக இருக்கும். அதே நேரத்தில் சினிமா அப்படின்னா ஒரு படம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இந்த தேவர் மகனை. ஏன்னா எல்லாருமே இந்த படத்துக்கு இந்த கருத்துக்கு எதிரானவங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து அப்படி ஒன்றும் மோசமான கருத்து ஒன்றும் இல்லை. எல்லாரும் போய் பிள்ளைக்குட்டிங்களை படிக்க வைங்கடாங்கிறது தான் இந்த படத்தோட முக்கியமான ஒரு கருத்தாகவே இருக்கும். ஸோ இந்த சாதி எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் போய் பிள்ளைக்குட்டிங்களை படிக்க வைங்க, சாதிக்காக நீங்கள் உயிரை கொடுக்குறது, சாதிக்காக கையை கொடுக்குறது, சாதிக்காக உங்கள் நேரத்தை வீணடிக்கிறது, இதை எதுவும் பண்ணாதீங்க, அதெல்லாம் தன்னால் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல நீங்கள் வளருங்க, நீங்கள் படிங்க, நீங்கள் முன்னேறுங்க, உங்கள் குட்டிங்களை படிக்க வைங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முக்கிய கருத்தாக இருக்கும். ஸோ அதையுமே நிறைய பேர் இங்கே எதிர்த்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு படமாக ஓகே, ஒரு படம்னா இப்படி தான் இருக்கணும், இந்த இடத்துல ஃபைட் இருக்கணும், இந்த இடத்துல பிஜிஎம் இருக்கணும், இந்த இடத்துல சாங் இருக்கணும், இந்த இடத்துல எமோஷ்னல் சீன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கக்கூடிய படம் தான் இந்த தேவர் மகன். ஸோ வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பாங்க. எல்லோரும் இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேவா, இப்படி ஒரு படமா அப்படின்னு வியந்த எல்லாருமே உண்டு. ஸோ இந்த படத்தை எதிர்க்கிறவங்க கூட அதை பார்த்து வியந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு. எந்த அளவுக்கு வசூல் ரீதியாக பெரிய ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து 3 கோடியே 20 லட்சம் இந்த படத்துக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் 10 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்தியாவில் 14 கோடியே 75 லட்சம், ஓவர்சீஸில் 3 கோடி, அப்புறம் வேர்ல்டு வைடு 17 கோடியே 75 லட்சம். ஸோ அந்த சமயத்தில் ஓவர்சீஸில் 3 கோடி வசூலுங்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து கனவு. அதெல்லாம் ரஜினி கமல் இவங்க 2 பேரை தவிர வேறு ஏதாவது ஒரு படத்துக்கு நடக்குதுன்னா அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. 2 பேர் படத்துக்குமே ஒரு பெரிய வசூல் எடுத்தது ஓவர்சீஸில். அதுலேயும் இந்த 3 கோடிங்கிறதே பெரிய விஷயம். ஸோ ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 9 கோடியே 80 லட்சம். இந்த படம் ஒரு பிக்கஸ்ட்டு பிளாக் பஸ்டர், ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு. ஸோ அப்போதைக்கு இருந்த எல்லா வசூலையும் முறியடிச்சு இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக அமைஞ்சுது. இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்து தான் பிகில். ஸோ பிகில் அட்லி அவர்களோட கடைசி தமிழ் படம். ஸோ இப்போ நம்ம ஜவான் தான் அவர் பண்ணார், அது ஒரு ஹிந்தி படம். ஸோ கடைசி தமிழ் படம் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்தது. நிறையா விமர்சன ரீதியாக சில பிரச்சனைகள் அந்த படத்துக்கு இருந்தாலுமே ஆனால் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிச்சு. விஜய் அவர்களுக்கு முதல் 300 கோடி படமாக இந்த படம் அமைஞ்சது. இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 144 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணிச்சு. கேரளாவில் 19 கோடியே 75 லட்சம், கர்நாடகாவில் 18 கோடியே 90 லட்சம், ஆந்திராவில் 21 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடியே 20 லட்சம், ஓவர்சீஸில் 93 கோடியே 85 லட்சம். ஓவர்சீஸில் ஒரு மிகப்பெரிய வசூல். ஸோ இதுதான் லியோக்கு முன்னாடி விஜய் வச்சிருந்த ஹையஸ்ட் ஓவர்சீஸ் ரெக்கார்டு. அப்புறம் வேர்ல்டு வைடு 303 கோடியே 50 லட்சம். ஷேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட பட்ஜெட் 180 கோடி. இந்த படத்தோட தேட்டரிக்கல் ரைட்ஸ் 118 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 159 கோடி. ஸோ ப்ராஃபிட்டு 41 கோடி இந்த படத்துக்கு வந்திருக்கு, தேட்டரிக்கல் ப்ராஃபிட். இது இல்லாமல் ஓடிடி, ஆடியோ ரைட்ஸ், அது இதுன்னு எக்கச்சக்கமாக நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்தா ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.